ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகை நான் அறியே பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் நான் அறியே. தேசிய விருது பெறுவதற்கு தகுதியான பாடலாக கொண்டு போய் சேர்த்த பெருமை கிராமத்து கீதங்களை எல்லாம் நம் செவிக்குள் தேனாக கொடுத்த எங்கள் அண்ணன் இசைஞானி இளையராஜா என்கிற மகத்தான மேதை செய்த வித்தை இது. ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. படி தாண்டினாலும் பத்தினி பத்தினி சார். குழந்தையை தூக்கி எப்படி செல்ல வேண்டும் என்பதிலே பண்பாடு இருக்கு. நல்ல பெற்ற தாய் என்ன தெரியுமா பண்ணுவா? குழந்தையை தூக்கி இடது கை பக்கத்தில் தான் வச்சுப்பா. ஏன்? இந்த இடது கை பக்கத்தில் தான் நம்முடைய இதயம் இருக்குது. கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு கேட்ட ஒரே சத்தம் தன் தாயின் இதய துடிப்பு மட்டும்தான். இந்த உலகத்திற்கு வந்த பிறகு ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று அச்சப்படாமல் அதே தாய் தான் இங்கே இருக்கிறேன் என்று தாய் தன் மார்பில் தூக்கி இதயத்துக்கு பக்கத்தில் வைத்தால் குழந்தை அழாமல் இருக்கும். நகரத்தில் என்ன ஆயிடுச்சு? இப்பெல்லாம் பிள்ளைய பெற்று புருஷன்ட்ட கொடுத்துட்டு அவன் எஸ்கிமோக்கள் மாதிரி ஒரு பெட்டு வச்சிருக்கிறான். இந்த பக்கம் சுற்றி அந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் சுற்றி அந்த பொண்ணு பாட்டு நடந்து போகுது. இவன் தாயேன்னு பிச்சை எடுத்துட்டு பின்னாடியே போகிறான். 2015 பொங்கல் விழாவில் பொதிகை தொலைக்காட்சியில் மன்னிசை பாடல்களா பல்சுவை பாடல்களா என்ற தலைப்பு கொடுத்து ஒரு அன்னைக்கு அண்ணன் வேல்முருகனும் இன்னொரு அன்னைக்கு கானா உலகநாதனும், ஆனால் அந்த பட்டிமன்றத்திலையும் பேசிய பெருமை கிருஷ்ணசாமிக்கு உண்டு. கிட்டத்தட்ட தொலைக்காட்சி பட்டிமன்ற வரலாற்றிலேயே குறித்த நேரத்தில் உரிய செய்திகளை பேசி மேடைக்கு மரியாதை செய்த முதல் தொலைக்காட்சி பட்டிமன்ற மேடை என்றால் எங்கள் வசந்த் தொலைக்காட்சி நடத்திய இந்த திருவாரூர் மேடை தான். ஏன்னா பேச்சாளர்களுக்கிட்டலாம் ஏகப்பட்ட கருத்து இருக்குது. எங்கள் அண்ணன் வேல்முருகன் விட்டா இன்னும் பாடிக்கிட்டே இருப்பார். என் தம்பி கிருஷ்ணசாமி பாடிக்கிட்டே இருப்பான். பிரீத்தி கழுத்தை பிடிச்சி நிறுத்த வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ கருத்து. இந்த பக்கம் எங்கள் அண்ணன் ஈரோடு பிரபு அப்படியே அப்படி 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 இப்படி கண்ணசைத்தால் கருத்து மழை. அந்த பக்கம் என் தங்கை திவ்யா முதல் மேடை மாதிரியே இல்லை, எவனா இருந்தால் எனக்கு என்னான்னு அப்படி அற்புதமாக பேசி. என் தங்கை சத்யா எப்பொழுதும் போல நல்லா. உண்மையிலேயே சொல்லுகிறேன், அறுசுவையை உண்ண அருந்தமிழனுக்கு வாய்ப்பு தருகிற திருநாள் இந்த பொங்கல் திருநாள். இந்த 6 பேரும் அறுசுவையை தந்திருக்கிறார். ஒரே வரியில் தீர்ப்பு. நான் ரொம்ப அதிகமாகலாம் பேசுறது இல்லை, ஆனால் என்ன இந்த இசைக்கலைஞர்கள் கையை வச்சுட்டு அப்படியே இருக்கான். நம்ம நாதஸ்வரம் வாயில் வைக்கிறதா ஊதுறதா கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை. ஏன்? யார் எந்த ஸ்கேலில் வாசிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு. சார், நாங்கள் இங்கே இருக்கிற எந்த பேச்சாளனும் பாடகர் இல்லை, எங்கள் அண்ணன் வேல்முருகனை தவிர. விசு அங்கேருந்து வந்து கேட்டார், அண்ணன் நீங்கள் எந்த ஸ்கேலில் பாடுவீங்கன்னார். நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன், எனக்கு முள்ளடி ஸ்கேலு அரையடி ஸ்கேல் தெரியும், எனக்கு ஸ்கேல்லாம் தெரியாது. ஆனாலும் இந்த ஸ்கேல் என்ற கட்டுக்கோப்புக்குள் இல்லாமலே, கருத்து என்ற பெட்டகத்துக்கு போகாமலே ஒருவன் பாடுவான், ஒருத்தி பாடுவாள் என்றால் மண்ணிலிருந்து அவள் மனதிலிருந்து வருகிற பாடல் தான். நீங்கள் பாடலை முன்னிலைப்படுத்துவது பெரிதல்ல, அதை சாதாரண ஒரு பாடகி சொன்னால் பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் நான் அறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகை நான் அறியே பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் நான் அறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்து வகை நான் அறியே ஏட்டில் எழுதவில்லை
எழுதி வச்சு பழக்கம் இல்லை. சார், இது ஒரு மண்ணிலிருந்து எழுந்த பாடல். ஆனால் தேசிய விருது பெறுவதற்கு தகுதியான பாடலாக கொண்டு போய் சேர்த்த பெருமை கிராமத்து கீதங்களை எல்லாம் நம் செவிக்குள் தேனாக கொடுத்த எங்கள் அண்ணன் இசைஞானி இளையராஜா என்கிற மகத்தான மேதை செய்த வித்தை இது. இது பண்பாட்டு பாட்டு இல்லையா? கேள்வி பண்பாடு. எது பண்பாடு தெரியுமா? நகரத்தில் வசிக்கிறதை பற்றி சொன்னார்கள். உண்மைதான். ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு நகரத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. நம்ம இன்றைக்கும் எங்கள் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், சாதி கலப்பு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் காதல் திருமணம் செய்வீர் என்றார். காதல் திருமணம் செய்தால்தான் சாதி ஒழியும் என்று சொன்னார். 80 ஆண்டுகள் ஆகிவிட்டு இன்னமும் கிராமத்தில் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிராமத்தில் காதல் செய்தால் அவனை இன்னமும் ஆணவ படுகொலை செய்கிற அவலங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆனால் நகரத்தில் அப்படி இல்லையே. நண்பர்களே, படித்த படிப்பால், பெற்ற அறிவால், கற்ற கல்வியால் தனக்கு ஏற்றவன் இவன் என்று தெரிந்தால் அடுத்த நிமிடம் அவனை ஏற்கிற வாய்ப்பும் வசதியும் நகரத்தில் இருக்கிறது. இது பண்பாடு தானே. ஒரு பெண் கல்யாணம் பண்ணி வர்றது மட்டும் பண்பாடு அல்ல, அந்த பெண்ணை கடைசி வரை வாழ வேண்டும். அதை விட ஒரு பெரிய ரகசியம் சொல்லவா? இந்த உலகத்தில் தான் வாழ்கிற வரை, தனக்கு மரியாதை தருகிற வரை, அந்த பெண்ணை பாதுகாக்கிற வரை அவன் கணவனாக இருக்கலாம். ஒருவேளை அவளுடைய உரிமையை, உறவை, உயிரை பறிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டால் உதறி தள்ளுவதற்கு கூட உனக்கு உரிமை இருக்கிறது என்ற உயரிய பண்பை, அறிவை, பெண்களுக்கான உரிமையை நிலைநிறுத்தி இருக்கிற இடம் நகரம் என்கிற அற்புதமான இடம். ஓ, ஒரு தென்றல் புயலாகி வருதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. படி தாண்டினாலும் பத்தினி பத்தினி. எங்கள் அண்ணன் பாரதி ராஜா கிராமத்திலே இருந்த பண்பாட்டை நகரத்துக்கு இடம்பெயர வைத்த மிகப்பெரிய ஆற்றல் திரையுலகத்தில் அவரை தவிர வேற யாருக்கும் கிடையாது. ஸ்டுடியோக்கு உள்ளே மட்டுமே இருந்த கேமராக்களை கிராமத்து பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு போனவர் எங்கள் அண்ணன் பாரதி ராஜா. ஏன் கிராமத்துக்கு போனார்? நகரம் நல்லா இல்லையா? நகரத்தில் இருக்கிற வசதிகள் எதுவுமே இல்லையே. இங்கே பேசப்பட்ட பொழுது மருத்துவ வசதி, கல்வி வசதி, அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதி, இது அத்தனையும் நகரத்தில் தான் இருக்கு. கிராமத்தில் இல்லைன்னு சொல்றீங்களா? இன்னைக்கும் ஒரு செய்தி சொல்றேன். ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, டவுன்ல உள்ளவனுக்கு 32 ஊசி, கிராமத்தில் உள்ளவனுக்கு ஒரு வாழை மட்டை, 2 சின்ன வெங்காயம், 4 மிளகு தான். விஷம் இறங்கிடும். நகரத்தில் 32 ஊசி. சார், நகரத்துக்கும் கிராமத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்களா? வீட்டுக்கு வெளியில நாய் படுத்திருந்துச்சுன்னா, வீட்டுக்கு வெளியில நாய் படுத்திருந்துச்சுன்னா கிராமம், வீட்டு பெட்டுக்கு மேல நாய் படுத்திருந்தா அது நகரம் இல்லையா? வாழ்க்கையில் சார், நாய்க்கு சோப்பு வாங்குறான், நாய்க்கு பிஸ்கட் வாங்குறான், நாயை குளிப்பாட்டுறதுக்கு தனி சர்வெண்ட் வைக்கிறான். ஆனால் அவன் பிள்ளைய குளிப்பாட்ட அவனுக்கு தெரியல. நான் இப்பயும் ஒரு பந்தயம் வச்சு சொல்கிறேன். என் தங்கை கோவை சத்தியா 2 பேர பிள்ளைக்கு பாட்டி, 3 பேர பிள்ளைக்கு குழந்தையை எப்படி குளிப்பாட்டுறது நகரத்தில் உள்ள யாருக்கா தெரியுமா? சார், குழந்தையை தூக்கி எப்படி செல்ல வேண்டும் என்பதிலே பண்பாடு இருக்கு. நல்ல பெற்ற தாய் என்ன தெரியுமா பண்ணுவா? குழந்தையை தூக்கி இடது கை பக்கத்தில் தான் வச்சுப்பா. ஏன்? இந்த இடது கை பக்கத்தில் தான் நம்முடைய இதயம் இருக்குது. கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு கேட்ட ஒரே சத்தம் தன் தாயின் இதய துடிப்பு மட்டும்தான். இந்த உலகத்திற்கு வந்த பிறகு ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று அச்சப்படாமல் அதே தாய் தான் இங்கே இருக்கிறேன் என்று தாய் தன் மார்பில் தூக்கி இதயத்துக்கு பக்கத்திலே வைத்தால் குழந்தை அழாமல் இருக்கும். நகரத்தில் என்ன ஆயிடுச்சு? இப்பெல்லாம்
பிள்ளைய பெற்று புருஷன்ட்ட கொடுத்துட்டு அவன் எஸ்கிமோக்கள் மாதிரி ஒரு பெட்டு வச்சிருக்கிறான். இந்த பக்கம் சுற்றி அந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் சுற்றி அந்த பொண்ணு பாட்டு நடந்து போகுது. இவன் தாயேன்னு பிச்சை எடுத்துட்டு பின்னாடியே போகிறான். சார், மார்பகத்தில் பால் கொடுப்பதிலே கூட பண்பாடு உண்டு. ஒரு மரப்பாச்சி பொம்மை இருந்தால் கூட அந்த பொம்மைக்கு சிகப்பு சீலை கட்டி மானத்தை காப்பாற்றியது கிராமத்து தாய்மார்.